அமெரிக்க போக்குவரத்து துறையில் கார் உற்பத்தி மூலம் புரட்சியை ஏற்படுத்திய ஹென்றி ஃபோர்டு பற்றிய சில தகவல்களை பற்றி இப்போது பார்ப்போம். அமெரிக்காவின் மிச்சிகன் மாநிலத்தில் வசதியான குடும்பத்தில் பிறந்தார் ஹென்றி ஃபோர்டு. சிறு வயதில் அப்பா தனக்கு தந்த பாக்கெட் வாட்சை கழற்றி பழுது பார்க்க கற்றுக்கொண்டார். 16 வயதில் டெட்ராய்ட் நகரில் உள்ள கனரக தொழிற்சாலையில் வேலைக்கு சேர்ந்தார். 3 ஆண்டுகளுக்கு பின்னர் மிச்சிகன் திரும்பினார். அந்த காலத்தில் புழக்கத்தில் இருந்த நீராவி இயந்திரங்களை இயக்குவதிலும் அக்குவேறு ஆணிவேராக கழற்றி மாட்டி அவற்றை பழுது பார்ப்பதிலும் நேரத்தை செலவிட்டார். 1891இல் எடிசனின் இலுமினேட்டிங் கம்பெனியில் தலைமை பொறியாளராக சேர்ந்தார். அடுத்த 2 ஆண்டுகள் பெட்ரோலில் இயங்கக்கூடிய கார் தயாரிக்க அயராது உழைத்தார். 1896ஆம் ஆண்டு பல்வேறு உதிரி பாகங்களையும் பல்வேறு ஊடகங்களையும் கொண்டு தன் வீட்டில் பின்புறம் இருந்த ஒரு செங்கல் கூடாரத்தில் ஒரு வாகனத்தை வடிவமைத்தார். பார்ப்பதற்கு சைக்கிள் போன்று தோற்றமளித்த 4 சக்கரங்கள் ஒரு இருக்கையும் கொண்ட அதற்கு குவாட்ரி சைக்கிள் என்று பெயரிட்டார். அதை ஓட்டி பார்க்க எண்ணிய போது கூடாரத்தின் கதவு சிறியதாக இருந்ததால் அதை வெளியே கொண்டு வர முடியாது என்பதை உணர்ந்தார். ஆனால் தான் தயாரித்த வாகனத்தை ஓட்டி பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் ஒரு கோடரியை எடுத்து அந்த செங்கல் சுவற்றை தகர்த்து வாகனத்தை வெளியே கொண்டு வந்து வீதிகளில் வலம் வந்தார். எடிசனின் நிறுவனத்துக்காக 1898இல் 2வது மாடலை உருவாக்கினார். 1903இல் மிச்சிகனில் ஃபோர்டு மோட்டார் கம்பெனி என்ற நிறுவனத்தை தொடங்கினார். எப்படியும் கார்களுக்கான தேவை அதிகரிக்கும் என்ற தொலைநோக்குடன் கடுமையாக உழைத்து 1908ஆம் ஆண்டு மாடல் டி என்ற காரை உருவாக்கினார். சாமானியர்களும் கார் வாங்க வேண்டும் என்று அவர் விரும்பியதால் தயாரிப்பு செலவு அதிகமாகாமல் பார்த்து கொண்டார். தற்போதைய நவீன கார்களின் முன்னோடியான மாடல் டி கார்கள் ஆயிரக்கணக்கில் விற்பனையாகின. 18 ஆண்டுகளில் 15 மில்லியன் கார்களை விற்றது இவரது நிறுவனம். உலகின் மிகப்பெரிய செல்வம் கொழிக்கும் தொழிலதிபராக இவர் உயர்ந்தார். ஊழியர்களுக்கு அதிக சம்பளம், வாரம் 5 நாள் வேலை, டீலர்களை மதித்து நடத்துதல், வேலை நேரத்தை குறைத்தது, புதுமையான விளம்பர உத்தி, கார் கடன் வழங்குதல் என அமெரிக்க தொழில்துறைக்கு இவர் பல விஷயங்களை அறிமுகப்படுத்தினார். தான் வாழ்ந்த கிரீன்ஃபீல்டு கிராமத்தை அருங்காட்சியகமாக மாற்றினார். செல்வம் பெருக பெருக அதை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணமும் பெருகியது. 1936ஆம் ஆண்டு தன் மகன் தலைமையில் ஃபோர்டு ஃபவுண்டேஷன் என்ற அமைப்பை உருவாக்கி பல தர்ம காரியங்களுக்கு உதவினார். கார் தயாரிப்பின் பெரும் உற்பத்திக்கான அசம்பிளி லைன்ஸ் உத்தியை மேம்படுத்தியதால் அசம்பிளி லைன்ஸ் தந்தை என போற்றப்பட்டார். கார் ஜம்பவான் என புகழ்பெற்ற ஹென்றி ஃபோர்டு 1947ஆம் ஆண்டு ஏப்ரல் 7ஆம் தேதி மறைந்தார்.